ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மதிய லஞ்சுக்காக கொத்தமல்லியும் புதினாவையும் வச்சு துவையல் தான் செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கடாய் வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். 2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 3 டீஸ்பூன் கடலப்பருப்பு போடுங்க. இது ரெண்டும் பார்த்திங்கன்னா லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 5 காஞ்ச மிளகாய் கோம்பை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு, இதையும் லோ ஃப்ளேம்லேயே நல்லா வதக்கி விடுங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளி, அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். போட்டுட்டு ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியையும் போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த சட்னிக்கு கொஞ்சம் புளிப்புத்தன்மை இருக்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது எல்லாத்தையும் ஒன்றா ஒரு வதக்கி விட்டுட்டு கொத்தமல்லி புதினா தலையும் கழுவி வச்சுருக்கேன். அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு வதக்கி விடுங்க. இது கூட நீங்கள் தேங்காயும் சேர்த்து செய்யலாம். நான் இன்றைக்கி தேங்காய் இல்லாமல் தான் பண்ணியிருக்கேன். இப்போ உங்களுக்கு சட்னிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. கொரன்னு அரைங்க, ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க. அதுக்கப்புறம் தாளிப்பு ரெடி பண்ணிக்கலாம். இது சுவையான டேஸ்டான புதினா கொத்தமல்லி துவையல் ரெடி.